பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நம்முடைய சமூகத்துக்கு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரமையா மட்டுமாய் ஆண்டவரே பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே சோத்திரம் காணிக்கை செலுத்தி வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் எங்களோடு பேசும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், சபையாரோடு பேசும், அடியனோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே சோத்திரமையா, இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்தி விசேஷமாக அந்த நாளில் இருக்கிற கேரள ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் இருக்கிற கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க. அதுக்கு பிற்பாடு ஆண்டவரே இருக்கிறதான ஆண்டவரே 25 ஆண்டவரே சோத்திரமையா கிறிஸ்மஸ் ஆராதனை கர்த்தர் இயேசுதாஸ் ஐயாவை நீர் கொண்டு வருகிறீர். ஆண்டவரே அவர் மூலமாக நல்ல ஒரு செய்தியை கொடுக்க போகிறீர். நல்ல அபிஷேகம் உடைய கர்த்தருடைய தாசன் ஆண்டவரே அவர் வந்து ஜெபித்து போவது சபைக்கு ஆசீர்வாதம். எப்பா ஆண்டவரே அவரை நீர் கொண்டு வந்து இந்த வருஷத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் எங்களை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற போகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கரம் கொண்டு வழி நடத்திட்டு உடைய முழு குடும்பங்களையும் சபையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திரம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா ஆபத்து நாசம் மோசங்களுக்கு விலக்கி ஆண்டவரே நீர் பாதுகாத்து கர்த்தர் நீர் தொடர்ந்து நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனைகளின்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சபையார் நடந்து ஆண்டவரே ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகளும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகளும் ஆண்டவரே சந்ததிகள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியாக நாங்கள் நடக்கும்போது நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை உதவி செய்து நடத்துங்க. எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி போடுங்க. ஆண்டவரே சோத்திர மாலையில் கேரள ஊழியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே சோத்திர அவர் வீடுகளுக்கு போய் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவரே சோத்திரமையா ஜெபம் பண்ணி ஆண்டவரே சோத்திரமையா அந்த பிராமிஸ் ஆண்டவர் அட்டையை கொடுக்குற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்தி எங்கெங்கே யார் வீட்டுக்கு எல்லா விசுவாசி அழைக்கப்பட்ட வீடுகளுக்கு செல்லவும் இன்னும் புதிதாக யாராவது ஆண்டவரே விருப்பப்படுவார்கள் அவர்கள் வீட்டுகளுக்கும் சென்று ஆண்டவரே சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவரே ஜெபம் பண்ணி வரவும் கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாளிலே நாம் நல்ல அருமையான ஒரு வேத பகுதியை அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபம் எழுதியிருக்கிறார். அதில் 1 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 4 நம்ம இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய தலைப்பு என்னவென்றால் தேவஜனங்கள் செலுத்த வேண்டிய பலிகள். சோத்திர புதிய ஏற்பாட்டு பலிகள் ஆவிக்கேற்ற பலிகளாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பலிகள் எப்படிப்பட்டதென்றால் இரத்த சம்பந்தப்பட்ட பலிகளாக ஆடு மாடு புறா குஞ்சுகளை பலியிடுகிற இஸ்ரவேலருக்கு அவருக்கு அந்த பலிகள் செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டது. நமக்கோ அப்படியல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசுவே அது கல்வாரி சிலுவையில் சோத்திர நமக்காக ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே இனி எந்த விதமான இரத்த பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில வசனங்கள் முன்னாடியிலிருந்து வாசிக்கலாம். ஏனென்றால் அருமையான ஆலோசனையை அப்போஸ்தலன் பவுல் சபைக்கேற்ற ஆலோசனையை கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 1லேருந்தே சில வசனங்கள் வாசித்து வாங்க. 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்போ தான் நல்லா புரியும். இப்படி இருக்கிற கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் கர்த்தர் தயவுள்ளவர் தான் என்றென்றைக்கும். ஆமென். அல்லேலூயா. அவரை ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதையும் ருசித்து பார்க்கணும். அவர் தயவுள்ளவர் என்பதையும் ருசித்து பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவ தயவு நமக்கு எப்போதும் தேவை. நம்முடைய குடும்பத்துக்கு தேவை. உங்கள் ஜெபங்களை நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய தயவை எனக்கு அதிகமாய் தாரும். அல்லேலூயா. அதோடு கூட சொல்ல வேண்டிய ஒன்று என்னென்றால் மனுஷ தெய்வம் எனக்கு கட்டளையிடும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தேவ தெய்வம் வேணும், மனுஷ தெய்வம் வேண்டும்.
அதனால் தேவன் சோதரர் எனக்கு கர்த்தர் மட்டும் இருக்கிறாரு அது போதும் அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு போதும், இயேசு போதுன்றலாம் நான் பாடுறோம், நல்லது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு கூடிய அந்த ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அது மனுஷ தயவை உண்டு பண்ணும். அல்லேலூயா. சபைக்குள்ளே நல்ல என்ன பண்ணணும்? ஆமாம், ஐக்கியத்தை வைத்து கொள்ளணும். விசுவாசிகளை நீங்கள் எங்களோடு கூட ஊழியர்களாக எங்களோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்து கொள்ளணும். அதோடு கூட கர்த்தர் சபையில் இருக்கிற மற்ற தேவ பிள்ளைகளோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திர மன வருத்தம் இது சோத்திர பிரிவினை சோத்திர இது பாருங்கள் 2வது வசனத்தை வாசிங்க. சகல துர்க்குணத்தையும், அடுத்தது சகலவித கபடத்தையும். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? உலகத்தாருக்கு இல்லை, அவிசுவாசிகளுக்கு இல்லை, ரசிக்கப்படாதவர்களுக்கு இல்லை. யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள்? சபையாக இருக்குது. சபையாக இருக்குன்னா பொதுவானதா, நம்ம சபைக்கு மட்டும் இல்லை, உலகமில் இருக்கிற சர்வ சங்கமாகிய ஆண்டவருடைய திருச்சபைகளுக்காக சொல்லப்பட்ட ஆலோசனை. ஆகவே பாருங்கள், சகலன்னு வருது பாருங்கள். சகல துர்க்கணத்தையும், அடுத்து என்ன செய்யணுமா? சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. சோத்திரம். எத்தனை இருக்கு? சகல துர்க்குணம், சகல கபடம், வஞ்சகங்கள், பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலை கர்த்தாவே என்னிடத்தில் இல்லாதபடிக்கு ஒழித்து விடுங்க ஆண்டவரை. வாய் திறந்து சொல்லுவோமா? நானும் தான் சொல்கிறேன். என்ன இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட? ஆண்டவரே சகலவித எல்லாரும் சொல்லுங்கள். சகலவித துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், சகலவித வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் எங்களை விட்டு ஒழித்து விடுங்க ஆண்டவரை. எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரை. எங்களுக்கு இருக்க வேண்டாம் ஆண்டவரை. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி இருந்தால் தான் அடுத்த வசனத்தின்படி நாம் கர்த்தர் நடத்துவார். எப்படி? நீங்கள் வளரும்படி என்ன செய்யணும்? இது புது விசுவாசிகளுக்கு இது சரிதான். ஆனாலும் கூட சோத்திர வேத வசனத்தை அறிஞ்சு கொண்டு வருகிறவங்க கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், வளர்ந்து கொண்டு. அப்போது வேதம் சொல்கிறது ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டு சோத்திர கிறிஸ்துவுக்குள் வளர்கிற சோத்திரம் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாறணும். நீங்கள் வளரும்படி என்ன செய்யணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல எது மேலே வாஞ்சியாக இருக்கணுமா? திருவசனமாய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின் மேலே எப்படி இருக்கணுமா? வாஞ்சியாக இருக்கணும். திருவசனம் எவ்வளோ மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? திருவசனமாகிய சோத்திரம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் கலங்கமில்லாத ஞானப்பால். வாய் திறந்து சொல்லுங்கள். கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் நான் வாஞ்சியாக இருப்பேன். அல்லேலூயா. இன்னையிலேருந்து ஆமாம் நல்ல வாஞ்சியாக இருக்கணும். கர்த்தருடைய வசனம் தான் நிற்கும், நிலைக்கும். அப்படி சொல்லிட்டு 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்கள் நல்லவங்கள. மனுஷராலே தள்ளப்பட்டார். எப்போ தள்ளப்பட்டார்? இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவை சோத்தர் வேண்டாம் என்று தள்ளுகிற ஒரு கூட்டம் உண்டு. சோத்திரம் அவர் எனக்கு எங்களுக்கு வேண்டாமையா, எங்களுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு, எங்களுக்கு நல்ல சோத்திரம் எல்லா விதமான காரியங்களும் எங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களாக இருப்பாங்க. அவங்க எந்த கடவுளுமே வேணான்னு சொல்லுவாங்க, எந்த தெய்வமும் வேணான்னுவாங்க. சோத்திரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்றவர்கள் இயேசு ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாது அவரை புறக்கணிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்குதா? சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் மெசியாவாக ஆண்டவராக சோத்திரம் அவர் தன்னை பிதாவினால் அனுப்பப்பட்டு அவர் இஸ்ரவேல் தேசத்தில் அவர் சோத்திரம் மனுக்குள்ள ரட்சிப்புக்காக பிறந்தபோது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தர் சோதரத்து யூதாவின் தேசமாகிய கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் பெத்லெஹேமிலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் மெசியாவாக அவர் அனுப்பப்பட்டிருந்தோம். அவர்களுக்கும் அனுப்பப்பட்டார், உலகம் முழுவதும் இருக்கிற சகல மனுஷருக்கும் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அந்த வேதம் சொல்கிறது அந்த சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திர மனுஷரால் தள்ளப்பட்டதாயின பலவித ஜனங்கள். ஒன்று இஸ்ரவேலர்கள் அவரை தள்ளினார்கள். 2வது இன்னைக்கும் கூட உலகம் முழுவதிலும்
பல தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் தள்ளுகிறார்கள். உலகம் முழுவதிலும் ஒரு பெருங்கூட்ட ஜனம் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்பது உண்மைதான். அப்படி விசுவாசித்து நாமும் ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் சோத்திரம், பலர் தள்ளி இருக்கிறார்கள் அவரை. எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் திறந்து இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து பிறப்பாராக. அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பின் நாளை ஏன் நம்ம கொண்டாடுறோம்னா, ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிறிஸ்துவை தலைவராக தகப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்துமஸை நாம் நினைவு கூறுகிறோம். இல்லாட்டி பாரம்பரிய சடங்காச்சாரம் போல் பட்டாசு வெடிக்கிறதும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், இது இப்போ ஒரு ஸ்டைலில் ஒன்று ஆகிப்போச்சு. என்னது, எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உடைய போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரிகிறது. இது ஒரு ஃபேஷன் ஆகி போய்கிட்டு இருக்கு இப்போ. அது அப்படி டான்ஸ் ஆகிட்டா கிறிஸ்து பிறப்பு நினச்சின போட்டு ஏதாவது ஒருத்தர் போட்ட போனால் பரவாயில்ல, போகிற எல்லாம் சோதரை எப்போ எல்லோரும் வாங்கியிருக்கல என்னன்னு தெரில. அப்படி இல்லையா? சரி சரி சரி. சோதரை வீடுகளுக்கு இந்த கேரல் போடுறது எல்லாம் என்னது, கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸ் தான். டான்ஸு போட்டால் சோத்திரம் சுவிசேஷம் போயிடுமா, ஆண்டவருடைய வார்த்தை இப்போ அவர் உள்ளத்தில் போயிடுமா? எது முக்கியன்றதை பார்க்கணும். நம்ம பார்க்கணும். பாருங்கள், கர்த்தர் வேதம் என்ன சொல்கிறது, அது சுவிசேஷம் அறிவிக்க வெளியே போனால் கூட அப்படி என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் போடுறாங்க. இதில் பாருங்கள், எந்த இடத்துலையாவது சோத்திரம் வேதத்தில் சுவிசேஷம் அறிவிக்க போன இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்துக்கு இல்லாத மரபு காரியங்களாம் செய்யக்கூடாதுங்க. தேவையில்லாத காரியங்களாம் செய்யக்கூடாது. சோத்திரம் அப்போ தான் கூட்டம் கூடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கூட்டம் கூடி எத்தனை பேருக்கு சுவிசேஷம் உள்ள இருதயத்தில் பதிஞ்சிச்சு. அவங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு பசங்களாம் ஆடிக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். சில பசங்க சேர்ந்து ஆடிக்கிட்டு அடைப்பாங்க, அவ்வளோதான். ஆடுறதுனால சோத்திரம் கூத்தாடுறதுனால ஒன்றும் காரியம் ஆக போகிறதில்ல. நல்ல கர்த்தர் சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தெய்வ ஜபத்தோடு தெய்வ பயத்தோடு நம்ம போதிக்கும் போது தான் கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம ஞானப்பாலி மேல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலி மேல் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அவன் சோத்திரம் மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் அந்த கல் யார்? ஜீவனுள்ள கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கல்? அந்த கல் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்க ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும், பார்த்தீங்களா, ஜீவன் நல்ல கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இப்படி உருவாகணுங்க. புறமான காரியங்களை அப்படியெல்லாம் நம்ம ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. வசனம்தான் ஜனங்களை மறுரூபப்படுத்தும். வசனம்தான் ஜனங்களை ரட்சிக்கும். கர்த்தர் ஜீவனல்ல கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற நல்ல பலிகள் ஆவிக்கேற்ற அதை தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இது அடுத்து இந்த வசனம் யாரை குறித்து? ஏசப்பாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவரும் விலையேறப்பட்டவரும். தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூளை கல்லை எங்கே வைக்கிறேன்னு சொன்னார்? சீயோனிலே, சபையிலே வைக்கிறார். கர்த்தர் சகோதரம் ஒன்று பூமிக்குரிய சீயோன் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையாகிய சீயோன் இருக்கிறது, பரலோகத்தில் பரம சீயோன் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சகோதரம் இதில் தான் நம்ம கவனிக்கணும். சரி, கர்த்தருக்கு மகிமை. அடுத்து என்னது? விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதில் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில் என்று எங்கே சொல்லியிருக்கிறது? வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராய் இயேசுவின் மேல் விசுவாசம் இருக்கிற ஒருவரும் வெட்கப்படுவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. சோத்திரம் நம்ம இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம் சியோனில் வைக்கப்பட்டதான அந்த மூளைக்கல்லின் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன், ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சரி, அடுத்து 7வது வசனம். ஆகையால்
ஆமாம், விசுவாசிக்கிற நமக்கு அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அவருங்க வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் ஒரு சில காலங்கள் சபைக்கு வந்து தேவனுடைய நன்மையெல்லாம் பெற்ற பிற்பாடு ஒரு உயர்வான நிலைக்கு கர்த்தர் கீழிலிருந்து ஏழ்மையிலிருந்து நல்லா உயர்த்தி ஆசீர்வதித்த பிற்பாடு தேவன் வேண்டாம், இயேசு வேண்டாம், சபை வேண்டாம் அப்படின்னு சோத்திரம். ஆமாம், அப்படியே உலக இன்பங்களிலே மயங்கி கொண்டு சோத்திரம் நரகத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுடைய கண்களெல்லாம் கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. ஒன்று தேவனே அறியாமல் சோத்திரம் சத்தியமே அறியாமல் ஒரு கூட்டம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. சோத்திரம் அவர்களையும் நம்ம திருப்ப வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் சோத்திரம் பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறவர்களும் மனம் திரும்பி சோத்திரம் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர் அதான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களா தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் யார்? பிரதான மூளைக்கல் ஒன்று ஏற்கனவே வாசித்தோம். எந்த கல்? அந்த கல் ஆமாம், சோத்திரம் விலையேறப்பட்ட கல். ஜீவனுள்ள ஆவிக்கு ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி நாம் கட்டப்பட்டுட்டு வர்றோம்? ஆவிக்கற்ற மாளிகையாகவும் ஜீவனுள்ள கற்களைப் போல நம்ம இருக்கிறோம். ஆனால் மூளைக்கல் யார் தான்? சீயோனில் வைக்கப்பட்ட மூளைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தள்ளப்பட்ட கல்லாய் காணப்படுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாய் அந்த கல் இடதுக்கென கல்லும் விழுகிறதுக்கென. ஏன் அப்படி ஆயிட்டுன்னா விசுவாசியாதனால. ஆண்டவராக இயேசு விசுவாசிக்காதனால என்ன எப்படி போகிறாங்க? அவர் தள்ளப்படுறது இல்லை. மனுஷர் பாருங்கள் வேண்டாம்னு தள்ளலாம். ஆனால் சோத்திரம் அப்படி தள்ளுகிறவர்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா வரக்கூடிய சகல ஆவிக்குரிய நன்மைகளும் பூமிக்குரிய நன்மைகளும் இழந்து போகிறார்கள். காலப்போக்கில் அவைகளாம் இழந்து போவார்கள். பூமிக்குரிய காரியங்களை பற்றிலும் ஆவிக்குரிய காரியங்களும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் எப்படி ஏன் இடறுகிறார்கள் என்றால் அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதிருந்து. நல்லா கவனிங்க. ஏன் இடறாங்கன்னா ஒரே ரீசன் என்ன இருக்குது? திருவசனத்துக்கு கீழ்ப்படிய மனதில்லை. சோத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்தா பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படியாதவர்கள் எடறி போகிறார்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறார் பாரு. இதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் சில கூட்டம் பாருங்கள் அப்படி தான் உறுதி இல்லாதவர்கள், கர்த்தருக்குள் சோத்திரம் தடனாய் இராதவர்கள், சோத்திரம் அரைகுறையான விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், பூமிக்குரிய நன்மைக்காக மட்டும் தேவனை தேடுகிறவர்கள். சோத்திர பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டியது தான். கர்த்தர் அதை தருவார். நமக்கு வேண்டியதை அன்றாடம் நமக்கு கொடுத்து நம்ம தேவையானதை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கர்த்தர் தருவது நிச்சயம். தருவார். அல்லேலூயா. ஆமாம். ஸோ நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவாயிராய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் நேற்று ஒரு டெத்து ஒரு அடக்கம் பண்ணோம். தம்பி பிரகாஷ் அவருடைய சித்தப்பா. எத்தனை பேர் வந்தீங்க? பார்க்க வந்தீங்க? உங்களுக்கு ஒரு சோத்திரம் ஒரு காரியங்கள் அவ்வளோ சபைக்கு வந்தவர், ஒப்பு கொடுக்கப்பட்டவர். சோத்திரம் பாருங்கள், சபையின் மூலமாக நம்ம அடக்கம் பண்ணணும். சோத்திரம் அப்படியே வரும்போது பார்த்துட்டு வரணும். கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமாக அது அப்படியே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போகணும். அப்படி ஒரு ஐக்கியத்தை காட்டணுங்க. இப்படி வந்தால் தான் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் மற்றவர்கள் வருவாங்க. அல்லேலூயா. அதையும் சொல்கிறேன் நான். சபையில் இருக்கிற மற்றவங்க வரணும் என்ன சொல்லுவாங்க? எங்கள் இதுக்கே வரல, இப்போ நாங்கள் அவங்க இதுக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது உண்மையை தானே சொல்கிறேன் நான். அப்போ ஒரு காரியம் கட் பண்ணி டக்குன்னு வந்துட்டு போயிடுங்க. ஒரு 1 ஹவராக தான் இருந்துட்டு போயிடுங்க. அப்போ நல்லது. நாளைக்கு சோத்திரம். ஏன்னா கர்த்தர் ஒருத்தருக்காக நம்ம சோத்திரம் நாம் பாரப்படும்போது, அங்கே நம்ம கூடி வரும்போது, நம்ம ஜெபிக்கும்போது நம்ம அன்பை காட்டுகிறோம், கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறோம், ஐக்கியத்தை காட்டுகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய சபைக்காக நாம் நிற்கிறோம், கர்த்தருக்காக நிற்கிறோம். கர்த்தர் தேவ சித்தம் செய்ய நாம் சோத்திரம் இணைஞ்சு நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்படியே கூடி வாங்க சகோதரர்கள், வாங்க சகோதரிகள் வாங்க. சில சகோதரிகள் வந்தீங்க, சகோதரர்கள் சோத்திரம் காண வாலிப பிள்ளைகள் தம்பிமார்கள் வந்தாங்க சில பேர். கர்த்தர் அப்படி கூடி வாங்க. சோத்திரம் கொஞ்ச நேரம்
அதிக நேரம் முடியலையா, ஒரு 1 ஹவர் அப்படி வந்து இருந்துட்டு போங்களேன். சோத்திரம். நாங்கள் கூடுதலாக நேரம் இருக்கிறோம், இருந்து அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ சோத்திரம் நானும் அந்த சிஸ்டர் மகன் அருண் தான் கூப்பிட்டு போனாப்புல. சோத்திரம் வரும்போதெல்லாம் வாய் பசி 3:30 மணி அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். பாருங்கள், ஒரு ஏழ்மையான குடும்பம், கஷ்டப்படுற குடும்பம். சோத்திரம் சபை சோத்திரம் உறுதுணையாக இருந்தது. அல்லேலூயா. தவிச்சு போயிருந்தாங்க. சோத்திரம். சரி, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நடத்தலின்படியாக நம்ம செயல்படுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்கள், ஆகவே சபைக்கு வருகிற முதல் ஆராதனைக்கு வர்றதுனால ஒரு சில 2ஆம் ஆராதனைக்கு வர்றவங்க யாருன்னு தெரியாமல் இருக்குதான்னு தெரியல. ஆனால் இது அனுப்புகிறோம்ல, சர்ச் வாரியரில் அனுப்புகிறோம்ல தகவலை, அதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். வாங்க, நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் 1 ஹவராவது வந்துட்டு நீங்கள் உங்களோட அன்பை ஐக்கியத்தை வெளிப்படுத்திட்டு போங்க. உங்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அறிந்திருக்கிறேன். குடும்பத்தை பார்க்கணும், சோத்திரம், ஒரு தொழிலோ வியாபாரம் வேலையை பார்க்கணும் என்பதெல்லாம் உண்மைதான். சோத்திரம். பாருங்கள், நம்ம ரிலேஷனில் ஒரு காரியம்னா நம்ம போகத்தானே செய்கிறோம், போகிறோமா இல்லையா? இந்துவாக இருந்தால் ரசிக்கப்படாத இருந்தாலும் போகத்தான் செய்கிறோம்ல. ஆண்டோடைய பிள்ளைங்கள் சபையில் ஒரு காரியம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நின்றுங்க, நம்ம அப்படியே நிற்கும்போது அது ஒரு பலங்க, அது ஒரு சோத்திரம், ஒரு ஐக்கியத்தில் பலப்படுத்தும். அது முடியாத சூழ்நிலையில் வியாதிப்பட்டிருக்காங்க சோதர, சில பேர் வர முடியாத சூழ்நிலையில் கண் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் இருக்கிறாங்க, அம்மெல்லாம் இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறீங்க. சர்ச் வாரியர்ஸ் பாய்ஸ், இன்னொன்று ஆவிக்குரிய சகோதரிகள், என்னது தோழிகளா, அப்படிலாம் இருக்கிறீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கா? எதுக்கு? எல்லோரும் வரணும். அல்லேலூயா. வாலிய பிள்ளைகள் வரணும், சகோதரர்கள் வரணும், சகோதரிகள் வரணும். ஸோ தயவுசெய்து வாங்க. இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு பின்னாடி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்போது மற்றவங்க வரமாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது சரிதானே, ஏற்றுக்கொள்கிறது எத்தனை பேர் சரிங்களா? அன்றைக்கி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா யாருமே வரல, என்ன சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் போகலை, அவங்களுடைய காரியங்களை ஒன்றும் வரல. அப்படி இதுதான் இங்கேயும் நடக்கிறது. உலகப்புறமான காரியங்களையும் பாருங்கள், அப்படி தான் ஆவிக்குரிய காரியங்களையும் அப்படி தான் இருப்பாங்க. சோதரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க, இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி ஒரு காரியங்கள் வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அல்லேலூயா. சோதரம். அப்போ சோதரம் 2 நாளைக்கு முன்னாடி சகோதரி சசிகலா சகோதரியோட அக்கா மகன் இறந்தது கேள்விப்பட்டு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. வந்து சொன்னாங்க, கண்ணீரோடு சொன்னாங்க, பாருங்கள், ரசிக்கப்படாத குடும்பம் தான், இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ரசிக்கப்படாமல் போயிடுச்சே அந்த பிள்ளை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் எனக்கு மறக்க முடியாது. அந்த மகனை இன்னும் எனக்கு கண்ணுக்கு வருகிறது. வீட்டில் வந்து ஜெபம் பண்ணலாம் வருவோம். அந்த தம்பி வீட்டில் தான் இருப்பாப்புல, வந்து பாப்பாப்புல சிரிப்பாப்புல, ஆனால் சபைக்கு வரமாட்டாப்புல. சபைக்கு வந்தால் தாங்க நான் பார்க்கல, ஜபத்திலோட உட்காரதில்லை, இங்கே தான் இருந்தார். ஒரு நாள் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாருன்னு சொல்லி இன்னொரு அக்கா மகன் பாருங்கள், துக்கமாக இருந்தது. பாருங்கள், பிசாசு ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க. நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அவிசுவாசியாக இருக்கிற நம்முடைய இனஜன பந்துக்களுடைய காரியங்களை நம்ம கேட்கும்போது தயவுசெய்து ஜெபிங்க. குடும்பத்தார் நல்ல ஊக்கமாக ஜெபிங்க. நெருங்கின உறவினர்கள் ரொம்ப ஜெபிக்கணும் அவங்களுக்காக. அவங்க என்னத்தை கேட்க மாட்டாங்க, அப்படி இப்படிலாம் நம்ம இதை பண்ணாதீங்க. தொடர்ந்து தயவுசெய்து அவர்கள் அந்த ஆத்மாக்களுக்கு உங்களை இன்றைக்கி அறிஞ்சிருக்கிற இல்லையோ உத்தரவாதிகளாக வச்சுருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு இனஜன பந்துகளோடு கூட நம்ம இணைக்கிறார் பாருங்கள். சோத்திரம். நான் சொல்கிறத நீங்கள் ஆவியில் நிதானித்து பாருங்கள், உங்களுக்கு இந்த உண்மை புரியும். சோதரம். எனக்கெல்லாம் ஒரு ஆத்மா, ஒரு ரட்சிக்கப்படாமல் ஒரு ஆத்மா இறந்து போயிட்டாங்கன்னா, அறிஞ்சவங்களோ தெரிஞ்சவங்களோ சோதரம், உறவினர்கள் மட்டும் இல்லை, உறவினர்கள் அல்லாத மற்றவர்களும் இறந்து போகும்போது சோதரம், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா எங்கே போகும்ன்ட்டு நமக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அது பிறகு அந்த பரிதாபமான மரணன்றதை கேள்விப்பட்டேன். பஸ்ஸு சோதரம் தலையில் ஏறிடுச்சு சோதரம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே நான் இதாகிட்டேன். சோதரம், மரணம் எப்படியோ வருது பார்த்தீங்களா? சோதரம், தலையே இல்லை பாஸ்டர்னாங்க. சிஸ்டர் உபாசம் முடிஞ்ச கடைசியில் கண்ணீரோடு வந்து, என்ன தெரிந்தாலும் ஒரு ரத்தம் இல்லை அவங்களுக்கு, அக்கா மக சோதரம். அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, நல்ல பையன் அப்படிலாம் சொன்னாங்க. நல்ல பையன் ஏன் இதுக்கு போனார், மலைக்கு ஏறினார்னு தெரில. ஒழுங்காக ஜெபம் பண்ணி சோதரம். ஒரு சிலர் இந்த பக்தியெலாம் போக மாட்டேங்குது பார்த்தீங்களா? அங்கே போயிருக்காரு, கேரளா போயிருக்கிறாரு, ஒரு வாரம் தான் போயிட்டு வந்திருக்காரு. அந்த
சாமி காப்பாற்றலை. அல்லேலூயா. நம்ம இயேசு சாமி காப்பாற்றுற தெய்வம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் சோதரர் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பேர் ஆபத்தில் காப்பாற்றினா இருக்கிறாருங்க. இந்த காப்பாற்றிருக்கிற ஒரு சகோதரன் இங்கே இருக்கிறார், உட்காந்துருக்கிறார் பாருங்கள். சோதரர் கலாநிதி. சோதரர் ஏற்கனவே சபைக்கு வந்தவர். சோதரர் அந்த சபையில் இருக்கும்போது அது பிறகு கர்த்தர் சோதரர் நம்ம விசுவாசிகள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூத்த மகன் அவர். கர்த்தர் சோதரர் இன்றைக்கி இப்போ ஜீவனோடு வச்சுருக்கிறாரு. பெரிய ஆபத்து தான், உயிர் போக வேண்டிய ஒரு தலையில் அடிபட்டு இப்போ பயங்கரமான ஒரு பாதிப்பு இல்லையா? சோதரர் அப்போ ஆனாலும் ஜீவனோடு வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து ஈசாக்கு பிரதருக்கும் ஒரு மரணத்துக்கு எதுவான போராட்டம் தான் எனக்கு தெரியுங்க. ஆனாலும் கூட கர்த்தர் காப்பாற்றி இன்றைக்கி சுகமாகி வர்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், ஒருவேளை பெரிய ஆபத்தில் ஒரு சிலர் சிறு காயங்களோடு கூட கர்த்தர் நம்மை தப்பிவிக்க வல்லவர். அல்லேலூயா. அதை நினச்சி பாருங்கள். சில காயங்களோடு கூட அதாவது சொல்லுவாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி கூட பாதுகாக்க வல்லவர். ஆமாம், கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக தயவுசெய்து ஜெபிங்க. இனஜன பந்துக்கள் பேரை எழுதி வச்சுட்டு ஜெபிங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், உங்களுடைய இனஜன பந்துக்களுடைய பேரை எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இவங்க எங்கே ரசிக்கப்பட போகிறாங்க, அங்கே கோயிலுக்கு போகிறாங்க, இங்கே கோயிலுக்கு போகிறாங்கன்றதுலாம் உண்மை தான். சோத்திரம் போனாலும் ஒரு நாள் சோத்திரம் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவார். அல்லேலூயா. ரசிக்கப்படுவாங்க விசுவாசிங்க. இவங்க ரசிக்கப்பட மாட்டாங்கன்னு நீங்கள் மனசில் ஒரு நினைப்பு வந்துடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க. இதுதான் இருக்கிற விஷயம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், எனக்கு பாரம் இருக்குதுங்க. சோத்திரம் ஒரு ஆத்மா ரசிக்கப்படாமல் மரணத்தை காணும்போது சோத்திரம் அவங்க நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்படி இந்த பாரம் வரணும், எல்லாருக்குள்ளும் வரணும். சோத்திரம். ஆமாம், அதனால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வருங்க, ஒரு இழப்பின் மத்தியில் இருக்கிறவர்களை போய் ஆறுதல் படுத்தணும். அல்லேலூயா. நம்ம போயிருக்கும்போது விசாரிக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால் ஒரு டெத்து சமயங்களில் தயவுசெய்து வாங்க. சரி, ரைட், நீ வருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். இதை ஒரு தகவல்னா நாங்கள் சர்ச் வாரியர்ஸ் ஸ்பைஸில் அனுப்புகிறோம். தயவுசெய்து வாங்க, ஒரு 1 ஹவராவது வந்துட்டு இருந்துட்டு போங்க. கர்த்தர் ஐக்கியத்தை வெளிப்படுத்துங்க, உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்த வசனம் எத்தனை வசனம் வரைக்கும் வாசித்தோம்? நீங்களோ சோத்திரம் அந்த 9 வசனம் வரைக்கும் வாசித்தரலாம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்களோ அப்படின்னா சபையாரே, கர்த்தருடைய ஜனங்களே, உங்களை அந்தகாரத்திலன்று எப்படிப்பட்டு நம்ம எங்கெங்கே இருந்தோம்? ரட்சிக்கப்படும் என்பது அந்தகாரத்தில் இருந்தோம். அந்தகாரத்தின் ஆளுகையில் இருந்தோம். அந்தகார பிரபு நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருந்தான். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு இடத்துல வந்திருக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால தான் சோத்திரம் அந்த அசுத்த ஆவிகள், அந்தகார ஆவிகள் சோத்திரம் என்ன பண்ணுற முடியறதில்ல, நம்ம சோத்திர ஆபத்துக்குள்ளாக கொண்டு போக, சோத்திர மரணத்துக்குள்ளாக கொண்டு போக முடியாது. இயற்கையாக மரணம் அடைகிறது உண்டுங்க. சோத்திரம் நான் அது சொல்ல, அது இயற்கையான மரணம் எல்லாருக்கும் வரும். ஒரு 100ல் ஒரு 1001 ஒரு சிலருக்கு, ஒரு சில அகால மரணம் இதெல்லாம் வருது. சோத்திரம். சரி, அது என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணாக்கா, மரணமே வராதுன்னு வேதமும் சொல்லலை, நானும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய எப்படி எங்கே அழைச்சார்? ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய அதை புண்ணியங்களை அறிவிக்கிறீங்களா? அவிசுவாசிகள் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில் அவருடைய புண்ணியங்களை அறிவிங்க, ரட்சிப்பை அறிவிங்க, இயேசு நல்லவர் என்பதை அறிவிங்க, ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை அறிவிங்க, உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லுங்க. நம்மளை காப்பாற்றின தேவன், நமக்கு நன்மை செய்த தேவன், அவர்களுக்கு நன்மை செய்வார், அவர்களை காப்பாற்றுவார், அவர்களுக்கு உதவி செய்வார் என்று தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் சோதரம், வெட்கப்படாதீங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். பாருங்கள், இறந்து போகிற வயசு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிளத்தின் மீதியால் 80 வருஷம். பாருங்கள், நேற்று இறந்து போன ஐயா நெருக்கி 70 நெருங்கிட்டார், 66 வயசு. சோத்திர பாதி வயசு. 2 நாளைக்கு முன்னாடி கேட்ட அந்த மகளுக்கு சோத்திர சிஸ்டர் 33 வயசு தான் ஆகுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. பாருங்கள் சோத்திரம். அப்போ பாருங்கள் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த குடும்பத்துக்காக, அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. சோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா சோத்திரம், ஆமாம், இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்காது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா.
நம்ம ஜெபம் பண்ணி போகணும். தினமும் ஆண்டவருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்ன உண்டாகும்? நம்ம ஜெபம் பண்ணி போகணும். வெளியே நாம் ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், கணவருக்காக ஜெபிக்கணும். சோத்திரம் 33 வயசு ஆச்சு, ஆனால் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. சோத்திரம் அந்த தம்பி கல்யாணம் பண்ண தம்பி நல்ல ஒரு குணமுள்ள தம்பின்னு பிரதர்னு சொன்னாங்க, சிஸ்டர்னு சொன்னாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லை பாஸ்டர், நல்ல ஒரு சாட்சியம் இருக்குது. ஆனால் சோத்திரம் மனைவி கூட இல்லையே. சோத்திரம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படலையே. சோத்திரம் பார்த்தீங்களா? சோத்திரம் ஒரு இழப்பு ஆகி போச்சுன்னா திரும்பி வராது பார்த்தீங்களா? அப்போ அப்படி இனிமையாவது பாரப்படுங்க. அல்லேலூயா. அதைத்தான் நான் சொன்னேன். இனிமையாவது பாரப்பட்டு என்ன பண்ணுங்க எல்லோரும். அப்போ சிஸ்டர் அவங்க குடும்பத்துக்காக மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்காகவும் சொல்கிறேன். சோத்திரம் நம்முடைய ஜன பந்துக்கள் நிறையா பேர் ரட்சிக்கப்படலை. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்களா சொல்லுங்கள்? ஜன பந்தத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் ரட்சிப்பு யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியதில்லைன்னு யாரும் இருக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனை அறிய வேண்டியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம தானே அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுக்காக நாம் தானே திறப்பில் நிற்கணும். யார் நீ எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? நீங்கள் பாருங்கள். சோத்திரம். கிறிஸ்து பிறப்பு வரப்போகுது. ரைட்டு, சந்தோஷம்தான். சோத்திரம். அது நினைவுகிற நாள் தான் நமக்கு. சோத்திரம். அவர் பிறப்போ இறப்போ அதெல்லாம் நாம் நினைவு கூறுமே தவிர உலகப்புறமான பண்டிகையாக நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டாடுவதும் இல்லை. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டான். அப்போ நீங்களும் உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று சந்ததி. ரெண்டாவது யார்? நம்ம இந்த நிலவரத்துக்குலாம் மற்ற வரணுமே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாறணுமே. ராஜரிகம் ஆசிரியர் கூட்டமாக நம்ம மாறிட்டோம். சோத்திரம். ரெண்டாவது. மூணாவது பரிசுத்த ஜாதியாக மாறிட்டோம், அவர்களும் பரிசுத்த ஜாதியாக மாறணுமே. அடுத்து நாலாவது அவருக்கு சொந்த ஜனமாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 4 நிலவரத்தை அடைஞ்சாதான் சோத்திரம் நாம் அடைஞ்சிருக்கிறோம். பாதுகாப்பு உண்டு. இந்த 4 நிலவரத்தை மற்றவர்களும் அடையணும், கர்த்தருக்குள் வரணும், ரட்சிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் போது தேவனுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றியில் இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? தேவனுடைய பாதுகாப்பு. ஆமாம், லேசாக நினைக்காதீங்க நம்முடைய ஆண்டவர் குறித்து. அப்படிப்பட்ட அசால்ட்டு தினமும் இருக்கக்கூடாது. இதே சமயத்தில் தினமும் தேவனுடைய பாதுகாப்பு நம்மை பாதுகாக்க முடியாது, தெய்வீக கரம் பாதுகாக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணி இப்போ வெளியே போகணும். என்ன சொல்லுங்கள்? ஜெபம் பண்ணி இங்கே போகணும். ஆமாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் போங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைகளாம் தினமும் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஜெபம் பண்ணி தான் அனுப்புகிறேன் நான். ஊழியக்காரனான தான் ஜெபம் பண்ணி தான் அனுப்பணும். விசுவாசியால் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு தலையில் கை வச்சு ஜெபிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஜெபிங்க. எவ்வளோ பேர் ஜெபிச்சு அனுப்புகிறீங்க சொல்லுங்கள்? கர்த்தர் பார்க்குறார். பல தடவை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேண்ணா, இன்றைக்கி தான் புதுசாக சொல்கிறேண்ணா. சொல்லுங்களேன், இன்றைக்கி தான் ஏன் புதுசாக சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜெர்மனி அம்மா கூட்டு போகிறாப்பிலையா? கடைசியில் முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டேன். இப்படின்றியா? சரி, அப்பாவும் அம்மாவும் ஜெர்மனி அனுப்பணும் ஒன்றை கூப்பிட்டு போனோம். நீ நீ ஏன் போயிட மாட்டேன் ஸ்கூலில் அம்மா இப்போ தானே கூப்பிட்டு போயிடுவா. பெரும்பாலும் ஜெர்மனி கூப்பிட்டு போகிறாங்களா? 2 பக்கமும் இருக்குது. ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நேரம் ஜெபம் பண்ண மாட்டாங்களா? எப்படியோ இனிமையாக அது ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. இன்றைக்கி சொல்லிட்டேன்ல, ஆமாம், நாளிலேருந்து ஜெபம் பண்ணி அனுப்புவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்படி பார்த்தீங்க 4 நிலவரத்தில் வரணும். அது இப்போ கீழே பாருங்கள். முன்னே நம்ம எப்படி இல்லை, தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்? ஆமாம், சூத்திரம். அப்படி தானே அவங்க நிலவரம் வந்துடும் கர்த்தருக்குள்ளே வரும்போது நம்முடைய இணை ஜன பந்துக்கள். அடுத்து, முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ முதல்ல இறக்கம் பண்ணலை, இறக்கம் பெறல. ஆண்டவர்கிட்ட இருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இறக்கம் கிடைக்கலங்க. அதனால தான் பாதுகாப்பு இல்லை. இப்போ விஷயம் புரியுதா? வீட்டில் போய் இந்த சத்தியத்தை புரிஞ்சு பாருங்கள். இது சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நிறையா இருக்குது இதே போல் சத்தியங்கள் வெளியே பைபிளில். சோத்திரம். அவன் பிரியமானவர்களே, அப்படி சொல்லப்பட்டது 11ஆம் வசனம் கூட வாசிங்க. சரி, 11, 12 கூட வாசிக்கணும். சம்மந்தப்பட்ட வசனம் தான் அது. பிரியமானவர்கள், அந்நியர்களும் பரதேசிலுமாக இருக்கிறாங்க. எதுக்கு அந்நியர்? இந்த உலகத்துக்கு அந்நியர்கள். நாம் பரதேசினா நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள்னு அர்த்தம். சரி, பரதேசிலுமாக இருக்க நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய்
ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், நல்லா கவனிக்கணும். இது யாருக்கு விரோதமாய் போராடுகிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை என்ன செய்யணும்? விட்டு விலகுவேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. வாலிப பிள்ளைகள் இந்த ரொம்ப அந்த போராட்டம் வரும். சோத்திரம் நல்லா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா ஜபிக்கணும், உபவாசம் ஆமாம், சோத்திரம் 21 நாள் உபவாசம் ஜபம். உபவாசித்து வர்றீங்களா? சோத்திரம் உபவாசித்து ஜெபிப்போம், ஜபிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு வேலை தவிர்க்க முடியாமல் வேலைக்கு போக வேண்டியிருக்குதா? சோத்திரம் ஆமாம், மீதி நாளாவது உபவாசம் போட்டு போங்க. அல்லேலூயா. ஒன்றும் ஆகாது. ஒரு வேளை உபவாசம் பண்ணி போயிட்டா அப்படியே மயங்கி அப்படியே டப்புன்னு விழுந்துருவீங்களா? அப்படி மயக்கம் வருதா? வராது. இந்த வயசில் வராது. எங்களுக்கு வர்றதில்லை, உங்களுக்கு எப்படி வரும்? எப்பா வாலிப பிள்ளைகளே, வாலிப மகள்களே, மகன்களே, சகோதரர்களே, உபவாசம் பண்ண சர்ச்சுக்கு வர முடியலன்னா ஒரு மேலே உபவாசம் பண்ணிட்டு சோத்திரத்தோடு இருங்க. சோத்திரம் மீதி நாளாவது கொஞ்சம் ஜபத்தில் ஒத்துழைங்க. சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். அதே ஒரு சோத்திர ஜபமாக இருக்கட்டுமே. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தால் தான் ஜபம் வருமா? சபைக்கு வந்தால் தான் ஜபம் வருமா? சோத்திரம் எந்த இடத்துலையும் ஜபிக்கலாம். வேதம் சொல்கிறது சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது தானே ஆண்டவர் சொன்னார். எங்கேயும் தொழுது கொள்ளலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், நம்ம வண்டியில் போகும்போதே சோத்திரம் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் எங்களுடைய அனுபவம், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்களுடைய அனுபவம். அதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தர் போகும்போது கூட நல்ல சோத்திரம், டூ வீலர்லையோ ஆட்டோ தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்க, மற்ற காரியங்கள் இருக்கிறீங்க, சோத்திரம் பண்ணிக்கிட்டு அந்த அந்த இடத்தோடு இருங்க. பரவாயில்ல, சோத்திரம். அப்போ அதனால் மற்ற காரியங்களை நீங்கள் பண்ண முடியாதுன்னு இல்லை. பிழைப்பின் காரியங்கள், மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியாது, இடையூறாக இருக்கணும்ன்றது இல்லை. ஏங்க சோத்திரம் காதில் இதை மாட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே எல்லாம் சமாளிக்க முடியுது, செய்கிறாங்கல்ல. சோத்திரம் பண்ணிக்கிட்டு நம்ம போக முடியாதா? சோத்திரம் காதில் என்னது? ஆமாம், சோத்திரம். சரி, பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்க, சரி வேறு வழி இல்லை, பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்க என்ன டூ வீலரில், ஆமாம் பார்த்துட்டு சிலர் கொடுமை. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்னது? இப்படியே போகக்கூடாது, வண்டியில் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படி போகிறது, இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே போகிறதுனா எங்கிட்ட போய் நீ விழ போகிறன்னு அர்த்தம். எங்கிட்ட அப்போ நாளைக்கு கர்த்தர் என்னை கைவிட்டாரே, கர்த்தர் எனக்கு சோதனை கொடுத்துட்டாரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வண்டியில் போகும்போது நிறையா வாலிப பிள்ளைகள் துணிகரத்தை பார்க்குறேன். என்னது? துணிகரம் தான் இது. இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே போகிறது, இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே போகிறது. நீ எங்கிட்டா போவ நேர நீ இப்படி போய் எங்கிட்டாந்து போய் முட்டிக்கிட்டு அடப்பறிய சோத்திரம். அதுக்கு சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஆமாம், கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆமாம் உள்ள வச்சுட்டு இது என்னது ஹெட்ஃபோனா, அது என்னது சொல்கிறது? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? என்னது? என்ன ப்ளூடூத்? பார்த்தீங்களா? ப்ளூடூத் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் பரவாயில்ல, அப்படியே இங்கேயும் மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. சோத்திரம் சரிங்க. ஆமாம், ஓட்டுற வேலையும் பார்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? ஆமாம், இந்த வேலையும் பார்த்துக்கிறாங்கள. பரவாயில்ல, அப்படிலாம் கிருபையெல்லாம் கொடுத்துருக்குறாரு. இங்கே கிருபை பெற்ற பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. சோத்திரம். ஆமாம், கவனமாக இருங்க, ஞானமாக இருங்க. அல்லேலூயா. தவிர்க்கக்கூடிய காரியங்களை தவிர்த்துருங்க. ஆனால் இந்த வண்டியில் டூ வீலரில் போகிறது ரொம்ப, காரில் போகிறவங்க கூட ஒரு ஏன்னா 4 வீலு, நல்லா கவனிங்க, 4 வீலு இருக்குது. நல்லா இது நீ 2 வீலில் போயிட்டு இருக்கிற, நீ இப்படின்னா அப்படி கொஞ்சம் சிலிப்பானா எங்கிட்டாவது போய் விட்டுருவ, இங்கிட்டு சிலிப்பானா எங்கிட்ட இப்படி விட்டுறாங்களே, இங்கே இருங்க. அப்படி போகிற ஆளுங்கள. அதனால தான் இப்போ இது என்ன டிராஃபிக் சிஸ்டத்தில் ஒன்று என்னது ஒரு அது நீங்கள் என்னது டிரைவிங் போது என்ன பண்ணாதீங்க, ஃபோன் பேசாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி அதுக்கு தண்டனை இருக்குது தெரியுமா? யாராவது ஒருத்தர் 2 பேரை உடுத்தி உள்ளே போட்டு போனால் தான் பயப்படும். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படியே ஃபோனுன்னு வருதுன்னா என்ன செய்யுங்க? ஆமாம், நீங்கள் போய் எங்கே போய் இறங்கின பிறகு அந்த பிறகு எடுத்து பேசுங்களேன். என்ன இருக்குது? அவசியமாக இருந்தால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வரல. தொழிலில் இருக்கிறவங்க நீங்கள் போகிறீங்க, டெய்லி வரணும், அதை அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, அது இருக்குது. சோத்திரம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யணும். அதையும் வச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது. என்னது?
அது டிரைவர் ஓட்டக்கூடாது. சோதரம் அது இது ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவசியமானா பேசட்டும், அவசியம் இல்லைன்னா சோதரம் போய் ரீச் ஆன பிறகு பேசுகிற மாதிரி இருந்தால் அப்படி பேசுகிறேன். இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா அது ஒரு அவசியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை. ஆண்டோடைய ஏன்னா பல ஆபத்துகள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கிறோம். உண்மைதானே? ஆபத்துகள் நம்ம சுற்றி சூழ்ந்திருக்குதுங்க. இவை எல்லாவற்றிலும் நாமும் ஞானமாக நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சோதர தேவனால் பிறந்தவர் எவனும் தன்னை காக்கிறான். அல்லேலூயா. ஒன்று கர்த்தர் நம்மை காக்கிறார், இன்னும் நாமே ஞானமாக புத்தியாய் வாழ்ந்து நம்மை காக்கணுமா. வேதம் சொல்லுதுங்க. நான் சொல்கிறது சத்தியம் தானே? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்போ கர்த்தர் காக்கிறார் என்பது உண்மைதான். கர்த்தர் ஆண்டோட பிள்ளை காக்கிறவர் தான். அதனால் காக்கிறார் என்பதற்காக நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல வர்றேன். சரி, ரைட்டு. கர்த்தர் சோத்திரம் ஏதோ சில பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் சொல்கிற வார்த்தை. கர்த்தர் சோத்திரம் நிச்சயமாக சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிற? போர்ச்சுகிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்ன செய்யுங்க? 12ஆம் வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் என்ன செய்யணும்? பொறாமையில் பேசுவாங்க. புறஜாதிகள் நம்மை அக்கிரமக்காரன் என்று பொறாமையாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு நல்ல கிரிகளை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்ல செயல்களை நம்ம செய்யணும், நல்ல பேச்சுக்களை பேசணும். இது எனக்கு உரியது, உங்களுக்கு உரியது. நான் வசனத்தின்படியே வாழணுன்ற எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. கர்த்தர் அறிவார். அதன்படியே நான் வாழ்ந்து நான் போதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். அப்படி போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கர்த்தர் எனக்கு இன்னும் வேண்டிய கிருபைகளை தரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நான் பூரணமாயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. சோத்திரம். ஆகவே பூரணத்தை நோக்கி நாம் போக வேண்டியவர்கள் தான். அல்லேலூயா. சோத்திரம். வாசிங்க. நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே பாருங்கள், கர்த்தரை சந்திக்கிற நாளிலேன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வருகையில் நான் மத்திய ஆகத்தில் ஆண்டவராக இயேசுவை சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பின் நாளிலே நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு என்ன செய்யணும்? நீங்களும் நானும் அவர்களுக்குள்ளே என்ன செய்யணும்? எப்படிங்க இருக்கணும் பாருங்க. கடைசியாக அது வருங்க முக்கியமானது. அந்த அதிகாரத்தில் செய்தி முடிய போகல. கடைசின்னு சொன்னவங்களே செய்தி முடிய போகுதுன்னு நினைக்காதீங்க. இல்லை, அது இந்த அதிகாரத்தில் முக்கியமாக சொல்லி முடிக்கிறார். நல் நடக்க உள்ளவர்களாக என்ன செய்யணுமா? புறஜாதி ஜனங்கள் மத்தியில் நல் நடக்க உள்ளவர்களாக என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஐயா சோத்திரம் பேதுரு ஐயா புத்தி சொன்னார். பவுல் ஐயாவும் புத்தி சொல்கிறேன், தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். ரோமர் இப்போ சீக்கிரம் போவோம். 1 தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 9 அதெல்லாம் நம்ம முக்கியமான வாசிட்டோம். இன்னும் சில வசனங்களை சேர்த்து வாசித்தாச்சு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. வாசிங்க. அடுத்ததெல்லாம் நான் வேகமாக கடந்து போகிறேன். இப்படி இருக்க அல்லது இப்படி இருக்க அப்படி இருக்கன்னா என்ன அர்த்தம்? மேலே இருக்கிற வசனங்களையும் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதாவது ரோமர் 11ஆம் அதிகாரம் அதுக்கு முன்னாடி உள்ள சில வசனங்கள் இருக்குது. பரவாயில்ல, இதிலேருந்து வச்சுங்க. 12:1, 12:2 அப்படி இருக்க சகோதரரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சரீரங்கள் இருக்கா? ஆமாம், சகோதர சரீரத்திலோடு தான் நம்ம உயிர் வாழ முடியும். அது சரீரங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்ன செய்கிறேன்? உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள சோதரம். நீங்களும் நாளும் நம்முடைய சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு? சொல்லுங்கள். பரிசுத்தமும் சோத்திரம். இது பாருங்கள், எதுக்கு ஒப்பு கொடுக்கறது? இது ஜீவிய காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பு கொடுத்தல். என்னது? நீங்களும் நாளும் நம்முடைய சரீரங்களை ஒன்று பரிசுத்தமும், 2வது தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இதை செய்யணும். இதுதான் நீங்களும் நாளும் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. டான்ஸ் போடுறது புத்தியுள்ள ஆராதனை இல்லை. அப்பப்போ இதை தொட்டுக்கிறீங்களே, எங்களுக்கு அதுதானே இஷ்டமாக இருக்குது. இஷ்டமாக இருக்குன்னா இங்கே போயிருங்க, ராம்நாரில் போய் டான்ஸ் போடுற இடம் இருக்குது அங்கே. அது கூட எப்போ அதுக்கு இங்கே அலவுடு, விபிஎஸ் டயத்தில் அலவுடு. ஆமாம், அங்கே சர்ச்சில் கிடையாது. அல்ல சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன செய்யுங்க? இந்த பிள்ளைக்கு உனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கிறியா? இல்லையா? தைரியமாக சொல்லு, பரவாயில்ல, உனக்கு ஒன்றும் சொல்லலை. நீலாம் அனுமதி. சில வாலிய பிள்ளைகளாம் இனி விட மாட்டேன்றாரு பாஸ்டர், எங்களை விட மாட்டேன்றாரு. மற்ற சபையெல்லாம் விடுறாங்க. சோத்திரம்.
ஆமாம், விசில் அடித்தான். அது நிறையா இப்போ டான்ஸ் போடுறது விட்டுட்டோம்னா விசில் அடிக்கிறது வரும், அடுத்து கூத்தாடுற வரும், அடுத்து குத்தாட்டம் போடுறது வரும். இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் உள்ளே நுழைஞ்சிருது. இப்போ பிரபலமாக மில்லியன் கணக்கில் ஓடுதாம்ல, என்னது விசில் அடித்தான் பாட்டு. சொல்லும் போதே புரியுமே. சோத்திரம் இப்போ யாரையும் சொல்ல வரல, சோத்திரம் பேர் சொல்ல வரல, ஆனால் புரியும் உங்களுக்கு. துதிகள் ஓயாது, விசில் அடித்தான் பாட்டு, சோத்திரம் அப்படி போயிட்டுருக்கு. அதுதான் இன்றைக்கி பிடிக்குது. இன்றைக்கி ஆவிக்குரிய பாடல்கள் நல்ல பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு தேவனுக்கு பிரியமான பாடல்களை பாடுகிற சோத்திரம் எழுதி பாடுகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறாங்க. சரி, 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன செய்யணுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்னுடைய மனமும் உங்களுடைய மனமும் என்ன செய்யணும்? புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவோமாக. அல்லேலூயா, மறுரூபமாகுங்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுங்க. சோத்திரம் மனுஷர்கள் அப்படி பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பாங்க. சோத்திரம் ஆள் கேட்டபடி நம்ம ஓப்பன் மைண்டாக இருக்கணும், வெளிப்படையாக நம்ம பேசணும். சோத்திரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருடைய அந்த மனநிலைமைக்கு ஏற்றபடி பேசுகிறது, அதை நான் சொல்ல வரல. சோத்திரம் அது தொழில் கேட்டபடி அவங்களுடைய கேட்குறது கேட்டபடி அவங்க சொல்லுவாங்க. சோத்திரம் இப்போ ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவலாக இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க இல்லையா? இதை நான் சொல்ல வரல. சோத்திரம் ஆனால் சோத்திரம் நம்ம வெளிப்படையான பொதுவாக குடும்பத்திலே நம்ம வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்தணும். குடும்பத்தில், சபையில் அப்படித்தான். முக்கியமான சொல்கிறேன்னே 2 இடம். ஒன்று சபை, 2வது குடும்பம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று என்ன செய்யணுமா? பகுத்தறிகிற ஆவியை நமக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. நம்முடைய மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபம் ஆகணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அடுத்து சங்கீதம் 51:7, ஏசியா 57:15 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என்னது? தேவனுக்கு ஏற்கும் பலிகள். ஆமாம், சபையில் பார்க்குற உபவாச நாட்களில் மற்ற ஜபத்தில் வர்ற சகோதரிமார்களுடைய கண்களில் கண்ணீர் வருது. சகோதரர்களே, உங்கள் கண்களில் கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா? சும்மா மற்ற காரியங்களுக்கா? இப்போ ஒரு துக்கமான காரியம், ஒரு இது வரும்போது கண்ணீர் வருது, நமக்கு பாரம் வருது. சரி, சோத்திர இந்த சித்தப்பா இறந்துட்டாருன்னா தம்பி பிரகாஷ் சோத்திரம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தார். ஆண்டோடைய பிள்ளைங்க சோத்திரம் அழுகணும், ரொம்பவும் அழுது இது பண்ணக்கூடாதான். வேதம் அப்படி சொல்லுது. சோத்திரம் பொதுவாக நான் இப்போ வார்த்தை சொல்கிறேன். சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா தைரியப்படணும். அழுக வரும், அதே சமயத்தில் என்ன செய்றீங்க? ரொம்ப நம்பிக்கையற்றவர்களை போல் நம்ம அழுது என்ன செய்யக்கூடாது? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். வாசிக்கலாம். அன்றியும் அந்த வசனம் தெரியாமல் இருக்கலாம், நான் சொல்கிறேன். இது பாருங்கள், ஒரு சிலர் பாருங்கள் ரொம்ப அழுது அப்படியே பலவீனப்பட்டு போயிடுவாங்க. ரொம்ப அழுது அப்படியே என்ன பண்ணுவாங்க? நடக்கக்கூட பலன் இல்லாமல் ஆகிடுவாங்க. அப்படி ஆகிடக்கூடாது. குடும்பத்தில் ஒருத்தர் இழப்பு இருக்குதுன்னா அது இழப்பு தான். அதை நான் லேசில் மதிப்பிடலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் இடையில சோத்திரம் அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது குடிக்க இது சோத்திரம் ஜூஸ் மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்து, இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் மாதிரி கலந்து கொடுத்து ஏதாவது அவங்கள இது படுத்தணும். ஏன்னா ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு இறந்து ஒரு நாள், அடக்கம் ஒரு நாள் இருக்கும். இந்த 2 நாள் நீங்கள் இரவும் பகலும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பலவீனப்பட்டு போயிடுவீங்க. கொஞ்ச நேரம் அழுங்க. சோத்திரம். ஆமாம், நான் உங்கள் குடும்பம் நம்ம சபையிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஏதாவதுன்னா கொஞ்சம் நேரம் அழுங்க. அதோட சோத்திரம் துக்கம் இருக்கும். துக்கமாக இருக்கிறது அது ஒன்றா ஈடாகுது. ஆனால் நீங்கள் அழுது ஓவராக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோத்திரம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிடுவீங்க. வாசிங்க. சரி, அது வேதம் என்ன சொன்ன? அன்னி சகோதரர் நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம்னா மரித்து போனவர்கள் நிமித்தம் என்ன செய்யக்கூடாது? 4:13 நீங்கள் நம்பிக்கையற்றவர்களால் மற்றவர்களே போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. சோத்திரம் பார்த்தீங்களா? துக்கித்து நம்பிக்கை, மற்றவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. யார்? அவிசுவாசிங்க, ரசிக்கப்படாதவங்க, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. சோத்திரம். நமக்கு தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இருக்குது?
மரித்து சோத்திரங்க ஆண்டவர் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, கர்த்தருக்குள்ள சோத்திரம் மரிக்கிறவங்க பாக்கியவான்கள், அவர்களுக்கு சோத்திரம் பரலோக ராஜ்யம் உண்டு. அதாவது முதல்ல என்ன கிடைக்குது, நம்முடைய ஆத்மா, அப்படிப்பட்டவருடைய ஆத்மா முதல்ல எங்கே போகுது, பரதீசில் இழப்பாருது என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குது. நரகம் போகலை என்ற விசுவாசம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாவது நம்முடைய இணைஞ்சன பந்துகளை சபைக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் ஐக்கியமாக இருக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதில் ரொம்ப முக்கியம், இதில் கவனம் செலுத்தணும். சோத்திரம். சரி, இப்படி இந்த ஒரு வசனத்தை தான் சொல்கிறேன். இன்னும் சம்மந்தப்பட்ட வசனம் இருக்குது. ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்களை குறித்து அங்கே சொல்லுவார். சரி, அது வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ள. இப்போ சங்கீதம் 51:7, ஏசாயா 57:15. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், அவர் பாவம் செய்த பிற்பாடு மனம் திரும்புவதோடு தேவனிடத்தில் அவர் திரும்பின போது அவர் அறிக்கையிட்ட ஒன்று இல்லை, முக்கியமானது என்னது, தேவனுக்கு இருக்கும் பலிகள் என்னவா, ஏங்க நொறுங்குண்ட ஆவி இருந்தால் தான் உங்கள் கண்ணாது கலங்கும். நொறுங்குண்ட ஆவியோடு நீங்கள் ஜெபிச்சா தான் கண்ணில் கண்ணீர் வரும். கண்ணாது கலங்குதா உங்களுக்கு? கண்டிப்பாக கலங்கணுமா? அப்படி ஜபிக்கும்போது அப்படி அழுது தான் ஜபிக்கணுமா? இல்லாட்டி ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார்? அழுகையின் ஜபம்னு இருக்குதா? கண்ணீரோடு கண்ணால் ஜபிச்சாங்களா? நல்ல ஆத்மாக்களுக்காக, நம்முடைய இணைச்சன பந்துகளுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக. அல்லேலூயா. உபவாச நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு இருக்கும் பலிகளில் ஒன்று என்னது, நொறுங்குண்ட ஆவி. இருதயம் என்னது, இருதயமானது இலகின ஒரு இருதயமாக மாறிடும். வேதம் சொல்கிறது, தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஊற்றி விடுங்கள்னு இருக்குது. அந்த ஊற்றி விடுகிறது தான் பிறகு பொலன்னு கண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்குது சில பேருக்கு. சோத்திரம். தேவ சமூகத்தில், மற்ற சமயத்தில் இல்லை. சோத்திரம். ஒரு சிலர் சும்மா ஒரு ஆமாம், தேவ சமூகத்தில் கண்ணீர் வராது. கணவர் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாருன்னா புசுக்குன்னு என்ன வந்துடும். அப்பா ஏதாவது, அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சில பேருக்கு பொசுக்குன்னு என்ன வந்துடுது. உங்களுக்கெல்லாம் வராதா? இன்றைக்கி இருந்து நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே, அப்பா அம்மா புத்திமதி சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வரக்கூடாது. ஊழியக்காரரும் ஆலோசனை கொடுக்கும்போது எனக்கு கண்ணீர் வரக்கூடாது. என்னை சீர்படுத்திக்கணும். எப்போ தான் நான் கண்ணீர் விடுவேன்? ஆத்மாக்களுக்காக என்ன செய்வேன்? சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்கப்பா. ஆத்மாக்களுக்காக, அழிவின் பாதையில் போகிற ஆத்மாக்களுக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். இதை தவிர என்னுடைய கண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இப்படி சொல்லும்போது இந்த இறந்து போனவங்களை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. சரி, அங்கே ஒன்று அடக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன், கண்ணீர் விடுங்க, 2-4 சொட்டு கண்ணீர் விடுங்க, அது தப்பு இல்லை. சோத்திரம். அவளோடு கூட ஒரு துக்கத்தில் துக்கப்படுகிறவனே துக்கப்படுங்கள், அழுகிறவனே ஆளுகள், சந்தோஷப்படுகிறவனே ஆமாம், மாற்றி செஞ்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? சில பேர் இங்கே கல்யாணம் இதில் போய் அங்கே போயிட்டு ஏதாவது குறையில சொல்லிக்கிட்டு அழுதுட்டு அடப்பாங்க. யார்? சோத்திரம். நல்ல காரியத்தில் போய் சொந்த பந்தங்கள் அங்கே போய் மன வருத்தத்தை காமிச்சிட்டு அழுதுகிட்டு அழுக்கிற ஆளுகள்லாம் பார்த்துருக்குறேங்க நான். இங்கே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எங்கே டெத்தில் வந்துக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு அடக்குங்க. இதுகெல்லாம் இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாத இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய இடத்துல செய்யாமல் செய்யக்கூடாத இடத்துல செய்கிறது, இது ரெண்டுமே துக்கமுகத்தோடு இருக்கணும் தாங்க. டெத்துன்னும் போது அங்கே துக்கம் எடுக்கிற இடம். அந்த இடத்துல பாருங்கள், சிரித்து பேசிக்கிட்டு சில பிள்ளைங்க சிரித்து பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க சத்தமாக. அது வேறு. இப்போ ஏதாவது ஒரு காரியங்கள் அவசியமாக இருந்தால் சோத்திரம் ஏதாவது பேசுகிறது சரி, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது அவசியம். பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. எல்லோரும் துக்கமாக அழுதுட்டு துக்கமாக இருக்கும்போது அந்த இடத்துல சிரித்து பேசுகிறது அது நல்ல பழக்கம் அல்ல. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். சரி, அடுத்து வாசிங்க. வாசி பிடிச்சாச்சா? தேவனுக்கு இருக்க பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும். ஆமாம், நொறுங்குண்டது 2 வார்த்தை சொல்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய மாட்டார்? புறக்கணி. அப்படிப்பட்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டாருங்க. சோத்திரம். தேவனுக்கு இருக்கிற பலிகளில் ஒன்று நொறுங்குண்ட ஆவி. பலிகளை பொறுத்து பார்க்குறோம். இது ஆவிக்கற்ற பலிகள், இதைத்தான் நம்ம செலுத்தணும் இனிமே. கர்த்தர் சோத்திரம். இன்னொரு வசனம். ஆமாம், ஏசியாவில் அருமையா ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு பாருங்க ஆண்டோடைய வார்த்தையை. ஏசியா 57:15. நித்திய வாசியம். யார்? நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நித்தியத்தில் வாசம் பண்ணுகிறவர். நித்திய வாசியம்.
பரிசுத்தர். ரெண்டாவது, பரிசுத்தர்ங்கிற நாமமுள்ளவருமாகிய நம்முடைய தேவன் யார்? மகத்துவமும். நாலாவது, உன்னதமானவர். மகத்துவம் நிறைஞ்சவர் உன்னதமானவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும், ஆமாம், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார். உன்னத ஸ்தலத்திலும் பரிசுத்த ஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற அவர் என்ன செய்கிறாரு? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும். பார்த்தீங்களா, பணிந்தவர்கள்லாம் தாழ்மை உள்ளவர்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்கினவர்களின் இருதயம் என்ன நொறுங்கி போய் பாருங்கள், வேதனையோடு ஒரு சிலர் பாருங்கள், சோத்திர பாருங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை இருதயத்தை நொறுக்கப்படும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் பேசக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. சோத்திரம். அன்பாக இப்போ உங்களோட பேசும்போது கலகலப்பாக அன்பாக தான் சத்தியத்தை நான் போதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் சொல்கிறது சோத்திரம். நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ரொம்ப கண்டிப்பாக பேசணும், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, சோத்திரம் ரொம்ப சங்கடத்தை உண்டு பண்ணி வர்ற ஆளுகள்லாம் உண்டு. புத்திமதி சொல்லணுங்க, ஒளிகாரங்க புத்திமதி சொல்லணும், ஆலோசனை கொடுக்கணும், சில சமயம் எச்சரிக்கணும், சில சமயம் தான் கண்டிக்கணும் அப்படின்ற வார்த்தை இருக்குது. எச்சரிப்பெல்லாம் இது வருதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து நல்லா உற்சாகப்படுத்தி அவருக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து அனுப்பணும். அல்லேலூயா. அதை தான் நான் செய்கிறேன். எனக்கு கொடுத்த கிருபையில் அதை தான் செய்கிறேன். எல்லாமே கலந்துருக்கும். சோத்திரம். ஒரு சிலர் என்னென்னா போதனையானது கண்டிப்பு 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 அப்படியல்ல. கர்த்தர் கண்டிப்பு இருக்குது, பைபிள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நம்ம அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஜனங்களை பல விதத்திலும் என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, சோத்திரம் உணர்த்தி, போதித்து அப்படி நடத்துகிறது தான் போதனை. சோதரம் சபையில் ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய காரியங்கள். நொறுங்குண்டு அந்த வசனத்துக்காகத்தான் சொல்கிறேன். அவரே தேவனே என்ன செய்கிறாரு? நொறுங்குண்டு பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார்னு போட்டிருக்குதே. என்ன சோத்திரம். அடுத்து என்ன சொல்ல? நொறுங்கினவர்கள் இருதயத்தை எத்தனை வார்த்தை வருது பாருங்கள் ஒரே வசனத்தில். சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் ஒன்று, தாழ்மையுள்ளவர்களின் ஆவியின் அர்த்தம் நொறுங்கினவர்களின் இருதயத்தை. ஆமாம், நொறுங்கி போயிருக்கிறாங்க, காயப்பட்டுருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம காயம் கட்டணுமே தவிர மேற்கொண்டு காயப்படுத்திடக்கூடாது. நம்முடைய பேச்சுனால செயலினால சத்தியத்தை பேசுகிறதுனால நீங்கள் எதுவும் காயப்படுற மாதிரி நான் பேசுகிறேன்னா அது என்னுடைய நோக்கம் இல்லைங்க. உங்களை உணர்த்தி, போதித்து, உற்சாகப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, அதனால தான் இடையில என்னுடைய இயல்பாகவே கலகலப்பாக பேசுகிறேனே தவிர நான் இதுக்காக இது பண்ணி வர்றதில்லை. நல்லா கவனிங்க. ஆமாம், நொறுங்குனவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு. மூணாவது என்ன சொல்கிறாரு? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள ஒரு இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற தேவன். ஸோ தேவனுடைய ஆலயமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? அபிஷேகம் பெற்று நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக நல்ல நீங்கள் இப்போ சோத்திர வாழுங்க. அப்போ நொறுங்குண்ட ஆவி தான் தேவனுக்கு கேட்கும் பலிகள். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஏற்றும் பலிகளில் ஒன்று என்னது? நொறுங்குண்ட ஆவி நமக்குள்ளே இருக்கணும், பணிந்த ஆவி நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27:6 தாவீது ஆனந்த பலிகளை செலுத்துகிறேன்னு சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். பாடி துதி பாருங்கள், அந்த பாடின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற பார்த்தீங்களா? சோத்திர விசுவாச வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கள் மேலாக என்ன செய்யும்? உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில்னா அவருடைய சபையில் என்ன செய்கிறாரு? ஆனந்த பலிகளை இடுறாரு. நீதிமான் பாடி மகிழ்கிறான். நல்ல கவனிங்க. ஆனந்த பலி, ஆனந்த அபிஷேகம், சந்தோஷமாக கர்த்தர் சோதரம். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆனந்த தைல அபிஷேகம் சோதரம் இருக்கணும். அப்போ தான் கலகலப்பாக நல்ல அன்பாக சோதரம் மற்றவர்களோடு பேசுவீங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். சிலர்கிட்ட பாருங்கள் சிரிப்பே வராது. சோத்திரம் துக்கமுகமாகவே இருப்பாங்க. சோத்திரம். நேற்று இப்போ தம்பி இருந்தார், துக்கமுகமாகவே இருந்தார். இப்போது சோத்திரம் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. இனிமேல் துக்கமுகமாக இருக்க வேண்டியது இல்லை தானே பிரகாஷ்? சரிதானே? ஆமாம், சோத்திரம். ஒரு நம்பிக்கை.
ஜெபம் பண்ணி ஊழியக்காரங்களாம் அடக்கம் பண்ணி நல்லபடியாக ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணி வந்துட்டாங்க. அவர் நல்ல அவர் ஆவி இழப்பாரோ அவர் நல்ல ஒரு சோத்திரம் கல்யாணம் ஆகாமல் சோத்திரம் அப்படியே இருந்து அப்படியே வாழ்ந்து அவர் மறைஞ்சிட்டார். சோத்திரம். நீ அவரை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சொல்ல போகிறீங்களா? அழுக வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆனந்த பலிகளை சபையில் ஏறெடுக்கணும். துக்கமாக இருக்கக்கூடாது. சோத்திரம். தேவையற்ற காரியங்களுக்காக கண்ணீர் விடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறது. துக்கமுகமாகவும் இருக்கக்கூடாது. சோத்திரம். தேவையற்ற காரியங்களுக்கு கண்ணீரும் விடக்கூடாது. கர்த்தரை பாடி சோத்திரம் அவரை கீர்த்தனம் பண்ணணும். ஆனந்த பலிகளை இடணும். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை பாடுங்க. கர்த்தரை பாடி மகிழணும்னு வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தரை பாடும்போது நல்ல மகிழ்ச்சியோடு பாடுங்க, சந்தோஷத்தோடு பாடுங்க. கர்த்தர் சோத்திரம். நீங்கள் எவ்வளவு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. துக்கமாக கவலையாக பாரமாக அதிகமாக இருக்க ஆயுஸ் குறைஞ்சி போயிருதுங்க. சோத்திரம். அதையும் சொல்கிறேன். நான் ஆயுஸ் அதிகரிக்கணுமா உங்களுக்கு? போகும்போது போய் சேருவன்றீங்களா? அது போகும்போது போய் சேருவோம். அது வரைக்காவது கொஞ்சம் சந்தோஷமாக அந்த பூமியில் வாழ்ந்துட்டு போவோமே. 80 வயசு வரைக்காவது நீங்கள் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கும் நீங்கள் வேண்டிக்கலுங்க. அல்லேலூயா. ஏன் ஊழியம் செய்ய. அல்லேலூயா. அப்போ வேறு ஒன்றும் ஆசை இல்லை. அதான் ஃபாதர் பண்ண வேறு ஒரு ஆசை இல்லை. இயேசு ராஜான மாதிரி அந்த வேறு ஆசை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாடம் நம்ம போஷிக்கிறாரு. அன்றாடம் நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கலங்காதீங்க. ஆமாம், கர்த்தர் நடத்துவார். அது மாதிரி திருமண காரியம் வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சோத்திர நிச்சயமாக நேற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. விசுவாசமாக ஜெபிங்க. சோத்திர தேவனுக்கு கிரியை செய்கிறதுக்கு ஒரு நாள் போதுங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனந்த பலிகளை இட்டு நான் கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன்றார். இது பூரா கர்த்தரை உயர்த்துறதுக்கு அடையாளம். இதை நம்ம செய்யணும். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் நமக்கு இருக்கணும். ஆனந்த பலிகளை இடுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டா. இப்போ எபிரேயர் 13:16 2 விதமான தேவனுக்கு பிரியமான பலி இருக்குதான். நன்மை செய்வதும் தானம் தர்மம் பண்ணுவதும் ஆகிய பலி. வாசிக்கலாம். அன்றியும் இப்போ கிறிஸ்மஸ் நாள் வருது. சோத்திரம் என்ன செய்யுங்க? ஆமாம், யாருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சோத்திரம். ஆமாம், உங்களால் முடிஞ்ச என்ன செய்யுங்க? அன்பை வெளிப்படுத்துங்க. மற்றவர்களுக்கு தேவனை அறியாத ஜனங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஏழ்மையாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. சொல்லப்பட்டிருக்கு 2 விதமான பலி செலுத்தணுமா. வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். பார்த்தீங்களா? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்ட பலிகளின் மேலே பார்த்தீங்களா? சோத்திரம். சபையின் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் பிள்ளைங்க ஒத்துழைச்சி செஞ்சீங்க. சோத்திரம். பாருங்க, மிஷினரி காணிக்கை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. சோத்திரம். அது வடநாட்டில் உள்ள ஒரு 3 ஸ்டேட்டில் உள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு சோத்திரம். அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ்ஸு அந்த சோத்திரம். அந்த ஏழ்மையான குடும்பங்கள், மலைஜாதி ஜனங்கள், பழங்குடி ஜனங்கள் ரசிக்கப்பட்டு இன்றைக்கி சபையெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு அவங்களிருந்தே ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க. அல்லேலூயா. சாரோன் மிஷன் ஊழியத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சரி, நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். கர்த்தர் சோத்திரம். வருஷத்துக்கு ஒரு தடவை அன்பி நன்மை செய்வோம், தான தர்மம் பண்ணுவோம், மறவாதருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் எப்படி இருக்கிறாரு? இப்போ பிரியமாக இருக்கிறாருங்க. சோத்திரம். இப்போ இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துங்க. 2 செய்யணும். நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இது எல்லாருக்கும் உரியது. ஊழியர்களுக்கு உரியது. சபை ஒன்று உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்ய முடியல, சபையின் மூலமாக செய்கிறதை செய்வோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நம்ம சபையிலையும் ஏழ்மையாக அவங்களுக்கும் சில காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். படிப்புக்கு சில காரியங்களை செய்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு வேறு விதமான ஒரு உதவிகளை கர்த்தர் செய்ய வைக்கிறாரு. அது குறிப்பிட்ட காரியங்களுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு சபையில் எப்போதுமே ஏழ்மையாகவும் நடுத்தரத்திலும் வசதிப்பட்ட நேரத்தில் இருக்கிறவங்க எல்லா சபையிலும் இருப்பாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பாருங்கள், எபிரேயர் 13:15 உதடின் கனி ஆகிய சோத்திர பலி. பாருங்கள், அதான் நான் அடிக்கடி சோத்திரம் பண்ணணும், சோத்திர பலிகளை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். வாசிக்கலாம். அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி என்ன செய்யணும்? எப்போது என்ன செய்யணும்? தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா.
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, பாருங்களேன், உதடுகளின்னு கனி சொல்கிறார். ஆவிக்குரிய கனி இருக்குது, நீதியின் கனி இருக்குது, அதே சமயத்தில் இது என்ன கனி? உதடுகளின் கனி. சோத்திரம். அவர்கள் அதிகமான சோத்திர பலி ஏறெடுக்க நம்ம ஆண்டவருக்கு சோத்திரம் என்ன கனியை செலுத்துகிறோம்? உதடுகளின் கனியை செலுத்துகிறோம். அல்லேலூயா. சோத்திர பலியை அவர் மூலமாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு நாம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வாயில் என்ன வரணும்? என்ன வரணும்னு சொல்லுங்களேன். சோத்திரம் வருதா? சோத்திரம் வருதா? ஆத்திரம் வருதா? சோத்திரம் வந்துடக்கூடாது, ஆத்திரம் வேண்டாம். இயேசு நாமத்தினால ஆத்திரங்கள் எல்லாம் விலகட்டும், ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சோத்திர பலி ஏறெடுத்து பாருங்கள், உங்களுடைய சுவாபங்களே மாறிடும். சோத்திரம். அடிக்கடி சோத்திரங்களை ஏறெடுத்துறீங்கன்னா எங்கே ஆத்திரத்துக்கு வேலை இல்லையே, ஆத்திரத்துக்கு வேலை இல்லை. நல்லா கலகலப்பாக இருங்கப்பா, நல்லா சந்தோஷமாக இருங்க, முகமாக ஆமாம் கலகலப்பாக இருக்கட்டும். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நானும் அப்படி இருக்க விரும்புகிறேன். அதே சமயத்தில் சத்தியத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து புறஜாதியராகிய பலி. ரோமர் 15 அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். பாருங்க, முதல்ல ஆராதனையில் தாங்க இவ்வளோ வசனங்களை சொல்லி இது பண்ண முடியும். ரெண்டாவது ஆராதனையில் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு, சண்டே கிளாஸ் இருக்கிறதுனால. இது பாருங்கள், முதல் ஆராதனையில் நீங்கள் வந்த பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லா வசனங்களும் உங்களுக்கு சொல்லப்படுது, வாசிங்களா? அப்படி இருந்தோம். புறஜாதியராகிய பலி. புறஜாதியார் தான் நாம தானே. சோத்திரம். இஸ்ரவேலர் அல்லாத எல்லாருமே, ரசிக்கப்பட்ட எல்லாருமே புறஜாதியிலேருந்து ரசிக்கப்பட்டவங்க தான். கர்த்தர் சோத்திரம். புறஜாதியராகிய நம்முடைய நாம் செலுத்தி ஏறெடுக்கிறோம் பலி பரிசுத்த ஆவியானாலே பார்த்தீங்களா பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்ம என்ன பலி செலுத்துகிறோம்? துதி பலி, சோத்திர பலி, நன்றி பலி. சோத்திரம் சொல்லப்பட்ட பாருங்க, நம்ம ஜீவ பலியை ஒப்படுகிறது, ஆவி கேட்ட பலிகளை செலுத்துறது, நொறுங்குண்ட ஆவியோடு கூட கர்த்தரை தொழுது கொள்கிறது, சேவிக்கிறது, பின்பற்றுகிறது, நன்மை செய்வதும் தான தர்மமான பலியை செலுத்துகிறது, உதடிகள் கனியாய் சோத்திர பலி பற்றிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15:15 புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு என்ன செய்கிறது? தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து புறஜாதிகளுக்கு என்ன செய்கிறேன்? உன்னுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியராகிய பலி. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே ஞாபகப்படுத்தும்படிக்கு நான் அதிக தைரியமாக என்ன செஞ்சேன்? எழுதினேன். ரோம சபையாரே, உங்களுக்கு நிருபத்தில் இதை எழுதினேன்னு சொல்கிறார். புறஜாதியாராகி பலி என்று இருக்கிறது. அதனால் நீங்களும் ரோம சபையார் புறஜாதியார் தானே. சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர் தான் யார்? இஸ்ரவேலர்கள். சரிங்களா? எபிரேயருக்கு அவர்களுக்கு ஒரு நிருபம் எழுதப்பட்டிருக்குதுல்ல. சரி, பிறகு சோத்திரம். அதில் எழுதுகிறவர் யாருன்னே சொல்லப்படாமல் இருக்குது. ஆனால் எழுத்து நடையெல்லாம் பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது? பவுலை போல தான் தெரியுது. சரி, ரைட்டு. யாராக இருந்தாலும் தேவனுடைய தாசன் தான் ஒருத்தர் எழுதிய நிருபத்தை ஆவியானவருடைய துணையோடு கூட எழுதியிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பிலிப்பியர் 2:17 விசுவாசமாகிய பலி. நம்முடைய நான் விசுவாசத்தில் பெருக விசுவாசமாகிய பலியை கர்த்தருக்கு நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். வாசிங்கப்பா. மேலும் உங்களுக்கு விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் பார்த்தீங்களா, நான் வார்க்கப்பட்டு போனாலும் சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பிலிப்பி சபைக்கு. விசுவாசமாய் பலியின் மேலும் ரெண்டாவது ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து என்ன செய்வேன்? உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. விசுவாசமாய் பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் சோத்திரம். நம்ம வார்க்கப்பட்டு போக வேண்டியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம் மகிழ்ந்து சோத்திரம் நாம் யாவரும் சந்தோஷப்படுவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு முடிஞ்ச ஊழியத்தை செய்துக்கிட்டே இருங்க, நற்கிரிகளை செய்துக்கிட்டே இருங்க. எனக்கும் உரியது, உங்களுக்கு உரியது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் சொல்லியிருக்கார். 2 காரியத்தை செஞ்சுருக்கார். இம்மையிலும் மறுமையிலும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரா? நான் சொன்னதில் ஒரு ஊழியக்காரன் சொன்னதில்லை. சோத்திரம். உங்களை என்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கர்ப்பத்தில் உண்டானவரும் உலகத்தோற்றுக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டவருமாய் கர்த்தர் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. மெய்யான வார்த்தை. இதில் மாற்றமே இருக்காது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ துதியின் உடையாகிய துதிபலி. ஏசாயா 61:3. இன்னும் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன்.
சீயோனிலே சபையில் நல்லா கவனிங்க, சீயோன் ஆகிய சபையிலே சோத்திரம். அந்த வசனத்தை போட்டு தம்பி, ஏசாயா 61:3 மட்டும். அதில் இன்னும் தொடர்ச்சியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. சீயோனிலே அப்படின்னா சபையிலே துயரப்பட்டவர்களே சோத்திரம். பாருங்கள், சில ஆட்கள்லாம் சபையில் இருக்க முடியாதுங்க. நான் சிலப்போ ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும் தெரியுமா, இங்கே வந்துட்டு துக்கத்தோடு இருக்கும். அந்த அம்மாவை பார்த்தவொடனே எனக்கு துக்கம் வந்துடும். ஆமாம் சோத்திரம். இங்கே வரும், என்ன செய்யும், தண்ணியை குடிக்கும் பாத்ரூம் போகும், தண்ணியை குடிக்கும் பாத்ரூம் போகும். நான் சொல்கிறதுக்காக இது பண்ணாதீங்க, அதே வேலை பண்ணிக்கிட்டு ஒரு அம்மா ஒரு அப்படிப்பட்ட ஆளுங்களாம் சபையில் நிற்க முடியாது. பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்களும் சபையில் நிலைக்க மாட்டாங்க. எவ்வளோ சொன்னேன் அந்த அம்மாவுக்கு, ஏம்மா சோத்தர் கவலைப்படாதீங்கம்மா, அவன் புருஷன் ஏற்கனவே இறந்துட்டாரான், மகனை என்னமோ செய்வனை வச்சு கொண்டு விட்டாங்களாம். சரி நீ இப்போ முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, நீ ஒழுங்காக இருந்து உன்னை காத்துக்கோ சோத்திரம் அப்படின்னா வரணும். இங்கே வந்தோம் இந்தா 3 அப்படியே இருக்கும். எனக்கு அப்படியே சோத்திரம் எனக்குது. அது பார்த்த உடனே எனக்கு இருக்க அந்த ஜபம் நல்ல எனக்கு இருக்கிற ஆவி அப்படியே டவுன் ஆகி போடுது. நீங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் எனக்கு ஆவி உற்சாகமாக இருக்கும். நீங்களும் அப்படியே இருந்தீங்க சோத்திரம். நீங்களும் ஆமாம் சோத்திரம் பரிதாபத்துக்குரியவர்கள் ஆயிடுவீங்க, நானும் பரிதாபத்துக்குரியவன் ஆயிடுவேன். வேண்டாம், அந்த இது வேணாம். சோத்திரம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவர் சமூகத்தில் இருப்போம். அல்லேலூயா. வசனத்தை கேட்போம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்போமே, நல்ல வார்த்தையின்படி நடப்போமே. சோத்திரம். பாருங்கள், சீயோனிலே துயரப்பட்ட பாருங்கள், சீர்படுத்துறதுக்கு நான் இந்த வசனத்தின்படி சீர்படுத்த பார்க்குறேன். சோத்திரம். ஆனால் சோத்திரம் சீர்பட மாட்டேங்குது அந்த அம்மா. சோத்திரம் அப்படியே துக்கமுகமாகவே இருக்குது. ஏமா பாடுமா, நீதிமான் பாடி மகிழ்கிறான் இருக்குதே சோத்திரம். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், துக்கம் ஏதாவது ஒரு துக்கம் இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, காலமெல்லாம் துக்கமாக இருந்தா, காலமெல்லாம் வாய் திறந்து பாடாமல் இருந்தா, இருக்கிற ஆளுக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தான் சோத்திரம். ஆமாம், அவர் துக்கமாக இருந்தால் என்ன விடுறது, சில பேர் தண்ணியை குடித்தா துக்கம் போயிருதா, இல்லை அதுவும் போகிறதில்ல சோத்திரம். தண்ணி அதிகமாக குடிக்க எங்கே தான் போக வேண்டியிருக்கோம் அடிக்கடி. எதுக்கு அளவோடு குடிப்போமே, ஒழுங்காக இருப்போமே, நல்லா ஆராதிப்போமேன்னு இருக்கணும். சீயோனில் துயரப்பட்டவர்களை சிறுபடுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக பாருங்கள் சிங்காரத்தை கொடுக்குற தேவன். பாருங்கள், சாம்பல்னா ஒன்றுமில்லாத நிலவரத்திலிருந்து சோத்திரம் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. சிங்காரமான வாழ்வை தருகிற கர்த்தருங்க நம்முடைய ஆண்டவர். அடுத்து என்ன சொல்லப்படும், துயரத்துக்கு பதிலாக என்ன செய்கிறாரா, அதான் சொல்லப்படுறது. துயரத்துக்கு எனக்கு நீங்கள் கேட்கணும், ஆனந்த தைலத்தை எனக்கு தாங்க, அபிஷேகத்தை தாங்கன்னு கேட்கணும். ஆனந்தம் ஏற்கனவே பார்த்தோம், ஆனந்த பலியிட்டு ஆனந்த தைலத்தை கொடுக்குறாருங்க. தேவன் கொடுக்குறதை பெற்றுக்கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது நமக்கு இந்த பணம், ஒரு வசதி வாய்ப்பு, இது தான் நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க, இதெல்லாம் நமக்கு அவசியம், அதுவும் தேவை. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை, பூமிக்குரிய ஆசீர்வாதம் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவை. நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சோத்திரம் இந்த பூமியில் இருக்கும்போதே நம்ம ஆயத்தமாக பரலோகத்தின் சோத்திர நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை நமக்கு பின்னாடி கர்த்தர் தருவார். அப்போ துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு, இதெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எதை கொடுக்க விரும்புகிறாரு, துதியின் உடை. அதுதான் நல்ல துதித்து பாடுகிறது, ஆராதிக்கிறது. ஏன் நம்ம பாடல் நேரத்தை நம்ம இப்படி வச்சுருக்கிறோம், ஒரு 3/4 மணி நேரம் அதை வச்சுருக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய சோத்திரம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நல்லா உற்சாகப்படணும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் சொல்ல. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, ஒடுங்கின ஆவி உள்ளவர்களாகவே இருக்கக்கூடாது சபையில். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன செய்யணும், துதியின் உடையாகிய துதி பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் சோத்திரம். வீட்டிலே நீங்கள் பாடுங்க, வீட்டிலேயே நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டுனீங்கன்னா வாழ்க்கையில் இன்பமாக இருப்பீங்க. அல்லேலூயா. நான் கேரண்டியாக சொல்கிறேன், குறைஞ்சது 10 to 20 வருஷம் உங்களுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்துட்டார். அல்லேலூயா. சோத்திரம். போச்சா 20 வருஷம் வேணான்றீங்களா, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணாம், மற்றவங்களுக்கு தேவைப்படும்ல, இருந்துட்டு போட்டுமே. ஸோ நிறைய காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சில பேருக்கு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும், மகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், பேர பிள்ளையை பார்க்கணும், இப்போ அப்படிலாம் இருக்குல்ல. சோத்திரம். வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண 2 வயசில் கல்யாணம் பண்ணணும், இன்னும் நல்ல வேலை, நல்லா உத்தியோகம் கிடைச்சி நல்ல நிலைக்கு பிள்ளைக்கு வரணும், எல்லாம் விரும்புகிறோம்ல. இதெல்லாம் நம்முடைய கண்கள் பார்க்கணுமா இல்லையா, அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணுமா இல்லையா, அதுக்கு நம்ம துதிக்கணுமா இல்லையா.
ஆனந்த தைலத்தால் நிரப்பப்பட வேண்டுமா இல்லையா? சோதர சிங்காரமான கர்த்தருடைய வேர்வை நம்ம அனுபவிக்கணுமா இல்லையா? சியோனில் துயரப்பட்டவர்களை முதல்ல ஃபஸ்ட் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? துயரப்பட்டவர்களை சீர்படுத்த பார்க்குறாரு. துயரப்பட்டுக்கிட்டே இருக்காத, அதிலிருந்து வெளியே வா மகனே மகளே, வெளியே வா. சோத்திரம், நீ உற்சாகமாக என்ன பண்ணு, அந்த சோத்திர துயரத்தெல்லாம் உன்னை விட்டு அகற்றி போடும். ஆமாம், சோத்திரம் ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்படன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு? துதியின் உடையும் கொடுக்கவும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்க தரிசனம் இல்லையா? அவர் என்ன அனுப்பினார்னா, பிதா நம்முடைய ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஏசியா தீர்க்க தரிசனம் எப்போ ஆவியானவரால் எழுதப்பட்டது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்ன போடுவார்கள் பார்த்தீங்களா? அப்படி வரும்போது கடைசியாக என்ன சொல்லப்பட்டுவிட்டது? அவர்கள் அப்படிப்பட்டவங்க, இதிலிருந்து சீர்பட்டு சரியானவங்க சோத்திரம் என்ன நிலைக்கு வந்துடுவாங்க? நீதியின் விருட்சங்களாக. பாருங்கள், ஒரு விருட்சம் 1000 வருஷம், மரம் 1000 வருஷம் கூட இருக்கும். நீதியின் விருட்சங்களாக நாம் செழித்தவங்க செய்வார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஓசியா 14:2 உதடுகளின் காளையாகிய பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா, நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது, அந்த ஒப்பு கொடுத்ததினால் வருகிறதான நன்மையின் தான் வருக ஒவ்வொரு காளை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த காளைன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பழைய ஏற்பாடுகள் 3 விதமான பலிகள் தான், பலிப்பொருளுக்கு தான் பலி செலுத்தப்படும். அது என்னது? காளை, ஆடு, அது கடாவோ சோத்திரம் வெள்ளாடோ எது, சரி ஆடு. 3வது என்னது? புறா குஞ்சு. இங்கே காளை இருக்கிறதுலே மேன்மையானதாக பலி பாருங்கள் சோத்திரம். சரி, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் எதை கொண்டு திரும்பணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, வார்த்தையை சொல்லியே ஜெபம் பண்ணணும். வாக்கு தத்தங்களை சொல்லியே ஜெபம் பண்ணி பழகணும். நீங்கள் கர்த்தர் சோத்திரம், ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி வாக்கு தத்தம் தந்திருக்கிறீரே, இதன்படியே என்னை ஆசீர்வதிங்க. எவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்குது, சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஜெபிச்சு பழகிறதுக்கு எங்கே எவ்வளோ வசதி வந்துருச்சுங்க. இப்போ 1000 சோத்திரம் மொழி, 10,000 சோத்திரம் மொழி கூட வந்துருச்சு. அதெல்லாம் வச்சு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். நான் வாங்கி கொடுக்கணுமா? அந்தளவுக்கு நீங்கள் சூழ்நிலையில் இருக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருல்ல உங்கள் பிள்ளைய. டைம் இல்லை பார்த்தீங்களா, பிஸியாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறீங்களா? மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, எதுக்கு மட்டும் எனக்கு நேரம் இல்லை? வாலி பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, பொதுவாக சொல்கிறாங்கன்னா, சோத்திர வேலைக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு தான் நீங்கள் வருவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு படிச்சுட்டு சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறது பிள்ளைகளுக்கெல்லாம் எது தான் டைம் பாஸா உங்களுக்கு தெரியவே தெரியாதோ? செங்கல் சைஸில் ஒன்று இருக்குது, நீட்டமா, அதுதான். அது சொல்லு, படுத்து இங்கே போர்வை பார்த்துட்டு கூட உள்ளே என்ன பண்ணுறாங்களாம், லைட்டு ஆஃப் பண்ணாலும் அது பார்த்துக்கிட்டு நைட்டு போல் 1 மணி ஆகுதுன்னு தெரில, 2 மணி ஆகுதுன்னு தெரில, காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்கிறது. சோத்திர சில ஆளுக்கு வேலைக்கு போகிறவங்க ரைட்டு ஓகே, நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. நீங்கள் 8 மணிக்குன்னா 8 மணிக்கு வேலைக்கு போய் ஆகணுமே. எல்லாம் ஒரு கண்ட்ரோலாக இருக்கட்டும். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எது? மொபைல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அது கண்ட்ரோலில் நீங்கள் போகக்கூடாது. சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், மொபைல் கண்ட்ரோலில் நான் போக மாட்டேன். ஒரு விசுவாச அறிக்கை தானே, அதை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவேன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லியிருக்கிறீங்க, ஒழுங்காக இருக்கணும். சோத்திரம். முதலில் காலையாய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஆமாம், அவரை நோக்கி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணுமா? யாருடைய அக்கிரமத்தை? உங்களுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் நீக்கிறவர் இல்லையா? பாவத்தை நீக்கிறவர், அக்கிரமத்தை நீக்கினவர், மீறுதலை நீக்கினவர் அப்படி சொல்லி அக்கிரமம் என்பது என்ன? கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம், ஒழுங்குக்கு மாறானது தான் ஒழுங்கீனம்னு சொல்கிறது. அதான் புரிஞ்சு கொள்ளுங்களா? அப்படி சொல்லிட்டு அக்கிரமத்தை நீக்கி நல்ல சரியான ஒப்பு கொடுத்தல் ஜபம். இந்த ஜபம் இப்படி ஒப்பு கொடுத்து நல்லா ஜபம் பண்ணும்போது நம்ம உதடியின் காலைகளை செலுத்துகிறோமா? பார்த்தீங்களா? சோத்திர எத்தனை காலைகளை நம்ம ஒழுங்குபட்டு நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான சோத்திர காளைகளை செலுத்துகிறோம். அங்கே ஏற்கனவே வாசித்தோம், என்னது? உதடியின் கனியாகிய சோத்திர பிள்ளை. இங்கே என்னவா? உதடியின் கனியாகிய உதடியின் காளைகளை செலுத்துவோம். அப்போ எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும்.
அப்பொழுது நாங்கள் தயவாய் இப்படி ஜெபிக்கணும். நல்ல ஒரு சின்ன ஜெபம் தானே, மனப்பாடமாக நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்களை தயவாய் நீங்கள் ஆண்டவரை அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் உதடுகளின் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். கனின்னு சொல்லலை, இந்த இடத்துல சொல்லலை, ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் கனின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காளைகளை செலுத்துவோம். ஆகவே இதெல்லாம் நம்ம செய்வோமா? எழுந்திருப்போம். சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே சொன்ன பிதாவே சோத்திரம். தேவ ஜனங்கள் செலுத்த வேண்டிய பலிகள் 1 பேதுரு புத்தகத்தில் ஆண்டவரே முக்கியமான நல்ல வசனங்களை ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாய் தியானித்தோம். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய ஜனங்களாய் மாற்றுங்கப்பா. மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமான பலியை ஜீவ பலி, நம்மையே ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:7, ஏசாயா 57:15 தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்டமான ஆவியை நீர் பிறக்கு நீர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 27:6 தாவீது ஆனந்த பலிகளை செலுத்துவன் வல்ல வாய் திறந்து ஆண்டவரே ஆனந்த பலிகளை செலுத்தக்கூடியவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. துக்கமாய் நான் ஒரு நாள் இருக்கக்கூடாது. துதி சோத்திரங்களோடு நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவளாய் மணியப்படுத்தினாய் மாற்றும். எபிரேயர் 13:16 நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் ஆகிய தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த எனக்கு கிருபை செய்திருங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:15 உதடிலும் கனியாகிய சோத்திர பலி எப்போதும் செலுத்துகிற அனுபவத்தில் சபையில் இருக்கிற எல்லாரும் நல்ல வாய் திறந்து அப்பா சோத்திரம் இப்பயாவது சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நல்ல சோத்திர பலியில் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அந்த சோத்திர பலியில் புத்தகத்தை வைத்து ஒரு 100 சோத்திர பலியாவது பண்ணுங்களேன். சோத்திரம் பண்ணி பழகுங்க, நல்லா துதித்து பழகுங்க, சோத்தரித்து பழகுங்க. கர்த்தருடைய பாடல்களை ஃபாதருடைய பாட்டு புத்தகத்திலிருந்து நல்ல ஒரு 3 பாடல் 4 பாடலோ நல்ல தனமும் பாடுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ரோமர் 15:15 படி புறஜாதியராகிய பலி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாம் புறஜாதியராகி இருந்து சோத்திரம் பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:17 விசுவாசமாகிய பலியை செலுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க. விசுவாசமாகிய பலியிலே நாங்கள் நிலையனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசாயா 61:3 துதியின் உடையாகிய துதி பலியை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தாவே சோத்திர பலியை ஏறெடுக்க கர்த்தாவே கிருபை நன்றி பலி ஏறெடுக்க கிருபை தாங்கப்பா. ஓசியா 14:2 படி உதடில் காளையாகிய ஆண்டவரே அக்கிரமங்களை அல்லேலூயா நீக்கி ஆண்டவரே சோத்திரம் ஐயா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நல்ல விதமாய் தேவனிடத்தில் கிரமமாய் ஆண்டவரே நல்ல ஒழுங்கின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து